யமுனையின் தெய்வீக காதல் கோலாகலமான மழைமுளையுடன் ராதை பிறந்தாள். அதே சமயம் மதுராவில் கண்ணன் பிறந்து வந்தார். மாலை நேரம் யமுனை நதிக்கரையில் ராதை சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது கண்ணன் மணிவண்ணமுடன் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு வருகிறான். கண்ணனும் ராதையும் கிழங்கில் விளையாடி மகிழ்ந்தனர். ராதையின் சிரிப்பு கண்ணனின் மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்பியது. ஒரு நாள் கண்ணன் புல்லாங்குழலை ஊதினார். அந்த இசை யமுனையின் நதியையும் ராதையின் மனதையும் தூண்டியது. ராதை இசை கேட்டவாறே அவன் பக்கம் சென்று கொண்டிருந்தாள். ராதை, கண்ணன் மற்றும் தோழிகள் அனைவரும் மைதானத்தில் சந்தோஷத்துடன் ராஸ்லீலை ஆடி மகிழ்ந்தனர். நிலவின் ஒளியில் அவர்களின் நடனம் மாறுபட்ட சுகத்தை ஏற்படுத்தியது. சில காலத்திற்குப் பின் கண்ணன் மத்ராவுக்கு சென்றார். ராதை யமுனையை நோக்கி நிற்பது போல கண்ணன் மறைந்த தூரத்தை உற்று பார்த்தாள். பிரிவின் துயரம் அவளின் முகத்தில் வெளிப்பட்டது. கண்ணனும் ராதையும் பிரிவின் பின்பும் ஆன்மா மற்றும் காதலில் இணைந்திருந்தனர். அவர்களின் காதல் காலத்திற்கு அப்பாற்பட்டு நிலைத்தது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.